அத்வைத தர்மா. இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாம நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் வருது. இந்த வீடியோட கண்டினியூஸ் தான் ஃபுல்லாகவுமே போகும். ஸோ அது நீங்கள் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோஸ் உள்ள போயிடலாம். நான் என்னோட ஷார்ட்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். ஒரு புக் வந்துட்டு இதை பற்றி தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். இந்த புக்கில் இருந்து தான் நம்ம கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் நான் இப்போ திரும்பவும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த புக். இந்த புக்கில் இருந்து தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். இந்த புக்கில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அதை நான் அப்படியே படித்து உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னோட குருமார்கள்கிட்ட இருந்து நான் சொல்லி ஃபுல்லாக பேசி இது கரெக்டாக அது தப்பா இல்லை எது கரெக்டுன்ட்டு எல்லாமே கேட்டுட்டு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நோ வரிஸ். ஏன்னா பாகவதத்தை பற்றியோ இல்லை பகவத்கீதாவை பற்றியோ இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியோ நாம் அவ்வளோ ஈஸியாக வாய்க்கு வந்ததை சும்மா சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் ப்ராப்பரான கைடன்ஸோடு தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா நம்ம காதால் கேட்டதை வச்சோ யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சோலாம் நம்ம இது பண்ண முடியாது. சொல்லப்போனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தர் தான் வேதவியாசகர். அவர் எழுதின புக் தான் இந்த பாகவதம். இந்த பாகவதத்தை அவர் எதுக்காக எழுதினாருன்னா, அவர் இதுவரைக்கும் 18 புராணங்கள் 24 உப புராணங்கள் எழுதியிருக்காரு. ஆனாலுமே அவருக்கு மனசு சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை. அவருக்கு என்னன்னு தெரியலை. அப்போ நாரத மகரிஷி கிட்ட அவர் கேட்டிருக்காரு, எனக்கு என் மனசுல ஏதோ ஒரு பாரமாவே இருக்கு. நான் நிறைய புத்தகத்தை எழுதியிருக்கேன், நிறைய புராணங்கள் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு அது திருப்தியா இல்லை அப்படின்னு நாரத மகரிஷி கிட்ட வேதவியாசகர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மகரிஷி சொல்லியிருக்காரு, நீ எல்லா புக்லேயுமே எல்லார பத்தியும் எழுதியிருக்கீங்க, ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பத்தி தெரிஞ்சது நீங்க ஒருத்தர் தான். ஸோ நீங்க அவரை பத்தி ஃபுல்லாவுமே ஒரு புக்ல எழுதுங்க, அதை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வேதவியாசகர் இந்த புக்கை எழுதுறாரு. பாகவதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணரை பத்தி தான் எழுதியிருப்பாரு. மற்ற புக்லலாம் கூட வேற யாரை பத்தியாச்சும் கொஞ்சம் ஸ்டோரி இருக்கும். பட் இந்த பாகவதத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாகவதத்தை வாங்கி கண்டிப்பா படிங்க. அப்படி படிக்க முடியலனாலும் இப்போதான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஏஐ இருக்கு, ஆப் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, இல்லை எதனா கேட்கணும், எதை பத்தியாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்க அதுக்கான எக்ஸ்பிளைனை நான் கண்டிப்பா தரேன். நான் என்னோட குருமார்கள் கிட்ட கேட்டு என்னோட குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் 99% ட்ரூத் மட்டும் சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அது மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினவர் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இதை ஸ்ரீமத் பாகவதம் தான் சொல்லுவாங்க. சில பேர் பாகவதம் சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஸ்ரீமத் பாகவதம் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதம்னா லக்ஷ்மிகரமான பாகவதம். இப்போ பாகவதம்னு சொன்னாலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட. ஸோ அதுல இருந்தே நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும்,
இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு. லாஸ்ட் டைம் நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், இந்த பாகவதம் அவ்வளோ ஈஸியா யாரோட வீட்டுக்குள்ளேயும் என்டர் ஆகாது. சப்போஸ் என்டர் ஆச்சுன்னா நீங்க ரொம்ப லக்கியான பர்சன், நீங்க கிருஷ்ணரோட அரவணைப்புல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, நாம எவ்வளோ பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ கெட்டவரா இருந்தாலும் சரி, ஸ்ரீ கிருஷ்ணரை நம்பி நம்ம அந்த வழியில நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணர் பார்த்துப்பாரு. கிருஷ்ணர் நல் வழியில கொண்டு போவாரு. ஏன்னா அவர் ஸ்ரீகிருஷ்ணர். இதுக்கு விட நமக்கு ஒரு எக்ஸ்பிளைனே வேண்டாம். ஸ்ரீகிருஷ்ணர் அவரை நம்பினவங்களை என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு ஆர்டர் போட்டாலோ இல்ல அதிகாரம் பண்ணி ஏதாச்சும் சொன்னாலோ கண்டிப்பா அவர்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. நம்ம அன்போட கேட்போம். நீங்க அன்போட பாசத்தோட ஒரு லவ்வோட அவர்கிட்ட கேளுங்க. சொல்ல போனா அவர் கேட்காமலேயே அந்தந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். அப்போ நம்ம பாசத்தோட கேட்கும்போது அவர் நமக்கு தராம இருப்பாரா, இல்ல அவர் நமக்கு செய்யாம இருப்பாரா? ஸோ நீங்க உங்களுக்கு தேவையானது மனப்பூர்வமா மனசார நல்ல எண்ணத்தோட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்க லைஃப்ல நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சம் உண்டாகிறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு வழிவகுக்கும் நம்புறேன். அத்வைத தர்மா.